டியர் ஸ்டூடெண்ட்ஸ், டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. நிறைய மாணவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் இருக்குன்றதே தெரிய மாட்டேங்குது. இன்னும் நிறைய பேருக்கு இப்படி ஒரு ரூல்ஸ் இருக்கிறது தெரிஞ்சும் இதை உபயோகப்படுத்துறதில்ல. அந்த எக்ஸாம் மறந்துடுறாங்க. இந்த டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இது எந்த யூஸாக இருக்குது அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். எதுக்காக இதை உபயோகப்படுத்துகிறோன்ட்டு எளிய தமிழில் அழகாக விளக்கத்தோடு சொல்கிறேன். பாருங்கள், இதோட யூசஸ் பாருங்கள். ஒரு 2 ஃப்ராக்ஷன், பிக்கர் நம்பர் ஃப்ராக்ஷன் வந்துருக்குது. அது சிம்பிளிஃபை பண்ணணும்னா அது ரெண்டுத்துக்கும் காமனாக டிவைடட் பண்ணக்கூடிய நம்பரை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு டைம் வேஸ்ட் ஆகாமல் ஈஸியான இந்த ட்ரிக்கு மூலம் கண்டுபிடிக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்புறம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் நம்பர்ஸ், அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன்ஸ்லாம் கண்டுபிடிக்கிறது இந்த ரூல்ஸ் உங்களுக்கு நல்லா பயன்படும். அப்புறம் ஃபைண்டிங் HCF அண்ட் LCM, பிக்கர் நம்பர் 10th பப்ளிக்கில் கேட்பாங்க. சிபிசியில் பிக்கர் நம்பர் 4 டிஜிட் நம்பர் 3 டிஜிட் நம்பர்லாம் கொடுத்துட்டு இது ரெண்டுத்துக்கும் HCF LCM கண்டுபிடிக்கணும்னா அப்போ அது காமனாக டிவைட் பண்ணுறது என்ன நம்பர் இருக்குது, ஒரு ஆட் நம்பரோ ஒரு ஈவன் நம்பரோ கொடுத்துட்றாங்க. என்ன நம்பர்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரூல்ஸ் யூஸ் ஆகும். அப்புறம் சம்ஸு சால்வ் பண்ணுறதுக்கு, குயிக்காக சால்வ் பண்ணுறதுக்கு அதுக்கு இந்த ரூல்ஸ் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஒவ்வொரு நம்பருக்கு என்னென்ன ரூல்ஸ்ன்னு சொல்லி நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் 2 அல்லது 3 நம்பர் எப்படி டிவிசிபிலிட்டி ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லித்தர்றேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ரூல்ஸை பாருங்கள். இது என்னடா பெருசாக 13 போட்டிருக்காங்களேன்னு பார்க்காதீங்க. இதில் ஒவ்வொரு நம்பரும் எழுதியிருக்கேன். 1 to 13 வரைக்கும் எழுதியிருக்கேன். அந்த நம்பருக்கு என்ன ரூல்ஸுன்றது எழுதியிருக்கேன். ஒவ்வொன்றா சொல்கிறேன் பாருங்கள். 1 எல்லா நம்பரும் டிவைட் ஆகிடுங்க, அது சும்மா காமனாக எழுதியிருக்கேன். அப்புறம் 2ஆம் நம்பரில் டிவைட் ஆகுதா என்னென்னு கண்டுபிடிக்கணும்னா 1s டிஜிட்டில் ஈவன் நம்பர் இருக்கணும். 0, 2, 4, 6, 8 இப்படி இந்த ஈவன் நம்பர் இருந்ததுன்னா 2ஆம் நம்பரில் டிவைட் பண்ணிடலான்னு கண்டுபிடிச்சிடலாம். 3ஆம் நம்பரில் எப்படி டிவைட் பண்ணுறதுன்னு கண்டுபிடிக்கணும்னா அந்த நம்பரோட டிஜிட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிவிட்டு சப்போஸ் 18, 24, 30 அப்படி வருதா அதை 3ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் எதுவும் வராமல் 0ன்னு வந்துருச்சுன்னா அது 3ஆல் டிவைட் ஆகுங்க. அப்புறம் 4ஆல் டிவைட் ஆகும்னா லாஸ்ட் 2 டிஜிட்டை மட்டும் டிவைட் பண்ணி பாருங்கள். அது 0 வந்துருச்சுன்னா அது 4ஆல் டிவைட் ஆகும். 5ஆல் டிவைட் ஆகணும்னா 1s டிஜிட்டில் 5ம் 0 வந்ததுன்னா 5ஆல் டிவைட் ஆகும். 6ஆல் டிவைட் ஆகணுமா என்னென்னு கண்டுபிடிக்கணும்னா 2ஆலையும் 3ஆலையும் டிவைட் ஆகுமான்னு கண்டுபிடிச்சின்னா 6ஆல் அது கம்பல்சரி டிவைட் ஆகிடுங்க. அப்புறம் 7ஆல் டிவைட் ஆகுமா என்னென்னு கண்டுபிடிக்கணும்னா அதாவது லாஸ்ட் டிஜிட் இருக்குது இல்லைங்களா, அதை 2ஆல் பெருக்கிடுங்க. பெருக்கிட்டு பேலன்ஸ் இருக்கிற நம்பர்ஸை அந்த பெருக்கி வர்ற விடையிலேருந்து கழிச்சிட்டு அதை டிவைட் பண்ணி பாருங்கள். அது 7ஆல் டிவைட் ஆச்சுன்னா கண்டிப்பாக இது 7ஆல் டிவைட் ஆகுன்னு புரிஞ்சுக்கலாம். 8ஆல் டிவைட் ஆகுமா, லாஸ்ட் 3 டிஜிட்டை 8ஆல் டிவைட் பண்ணி பார்த்து 0 வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது 8ஆல் டிவைட் ஆகும். 9ஆல் டிவைட் ஆகுமா என்னென்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த நம்பரோட டிஜிட்ஸ் எல்லாத்தையும் டோட்டல் பண்ணிவிடுங்க. டோட்டல் பண்ணி அதை 9ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். 0 வந்துச்சுன்னா கம்பல்சரி அது 9ஆல் டிவைட் ஆகுங்க. 10ஆல் டிவைட் ஆகும்னு கண்டுபிடிச்சதுன்னா லாஸ்ட் டிஜிட் 0ல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 10ஆல் டிவைட் ஆகும். அப்புறம் 11ஆல் டிவைட் ஆகுமான்னு கண்டுபிடிக்கணும்னா ஆட் நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுங்கள். அப்புறம் ஈவன் நம்பர்ஸ் ஆட் பண்ணுங்கள். அது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸு 0 வரணும், இல்லைன்னா 11ஆல் டிவைட் ஆகி 0 ஆகணும். அப்படின்னா அது 11ஆல் கம்பல்சரி டிவைட் ஆகும். 12ஆல் டிவைட் ஆகுமா என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா நம்பர் 3ஆலும் நம்பர் 4ஆலும் டிவைட் பண்ணணும். அதாவது டிஜிட்டெல்லாம் டோட்டல் பண்ணி பார்த்து அது 3ஆல் டிவைட் ஆகணும். லாஸ்ட்டு 2 டிஜிட் 4ஆல் டிவைட் ஆகிடுச்சுன்னா கம்பல்சரி 12ஆல் டிவைட் ஆகிடுங்க. 13ஆல் டிவைட் ஆகுமா என்னென்னு கண்டுபிடிக்கணும்னா லாஸ்ட் டிஜிட்டை 4ஆல் மல்டிப்ளை பண்ணி மற்ற டிஜிட்டோட ஆட் பண்ணி அதை 13ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். கம்பல்சரி அது 13ஆல் டிவைட் ஆகுங்க. இவ்வளோ பெருசு சொல்லியிருக்கீங்களா சார், எப்படி சார் ஞாபகம் வச்சுருக்கு? கண்டிப்பாக முடியுங்க. எல்லாருக்கும் அந்தளவு மைண்ட் இருக்குது. இது 4th 5th சிபிஎஸ்சிலே வருது. ஆனால் 10th பப்ளிக் போகும்போது அந்த 4th 5th படித்ததை நம்ம மறந்து போயிடுறோம். நாமன்னா ஸ்டூடெண்ட்ஸ் மறந்துடுறீங்க. மறந்துட்டு மாங்குன்ட்டு 7ஆலையும் 13ஆலையும் 11ஆல் டிவைட் ஆகுதான்னு ஒவ்வொன்றா பார்த்துட்டு இது ஈஸியாக வேகமாக போகலாம். பாருங்கள், 2 டிஜிட் நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த 13 ரூல்ஸும் கம்பல்சரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்க முடியும். அதனால் இதை போட்டிருக்கேன். ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சு பாருங்கள். கண்டிப்பாக ஞாபகம் வச்சு மெமரைஸ் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக டிவைட் ஆகுமா என்னென்னு பார்க்கலாம். நான் 2 நம்பர் போட்டு காமிக்கிறேன், அப்போ தான் இது உங்களுக்கு புரியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் எக்ஸாம்பிளுக்கு போகலாமா? சரி பாருங்கள். 312 இது எந்தெந்த நம்பரால் டிவைட் ஆகலான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் போடுறேன் பாருங்கள். இப்போ நம்பர் 1 அதை விட்டுருங்க. 2ஆல் டிவைட் ஆகுமா பாருங்கள். 1s டிஜிட்டில் ஈவன் நம்பர் 0, 2, 4, 6, 8 இது இருந்ததுன்னா 2ஆல் டிவைட் ஆகும். 3ஆல் டிவைட் ஆகுமா, 3, 1, 2 ஆட் பண்ணும். 3 + 1 + 2 that is equal to 3, 1 is 4, 4, 2 are 6.
இது 3ஆல் டிவைட் பண்ணால் 2, ரிமைண்டர் வந்து 0 வரும். ஸோ இது 3ஆல் டிவைட் ஆகும். அப்புறம் 4ஆல் டிவைட் ஆகுமா எப்படி கண்டுபிடிக்கிறது? லாஸ்ட் 2 டிஜிட் பாருங்கள் 12, இது 4ஆல் டிவைட் பண்ணால் 0 வரும். இப்போ 4ஆல் டிவைட் ஆகும். 5ஆல் டிவைட் ஆகுமா? லாஸ்ட் டிஜிட் 0 இல்லை 5 இல்லை, அப்போ 5ஆல் டிவைட் ஆகாது. 6ஆல் டிவைட் ஆகுமா? பாருங்கள் 2ஆலையும் டிவைட் ஆகும் 3ஆலையும் டிவைட் ஆகும், அப்போ 6ஆல் டிவைட் ஆகும். 7ஆல் டிவைட் ஆகுமா? லாஸ்ட் டிஜிட்டை 2ஆல் பெருக்கணுங்க. 2 2s are 4, 31லேருந்து 4 கழிச்சா 27 வரும். 27 7ஆல் டிவைட் ஆச்சுன்னா ரிமைண்டர் வரும். அப்போ இது 7ஆல் டிவைட் ஆகாது. புரியுதுங்களா? 8ஆல் டிவைட் ஆகுமா? இந்த 3 டிஜிட்டுமே நம்ம 8ஆல் டிவைட் பண்ணணும். 8 3s are 24, பேலன்ஸ் 7 72, 8 9s are 72. ஸோ இது 8ஆல் டிவைட் ஆகும். 9ஆல் டிவைட் ஆகுமா? இந்த 3 டிஜிட்டை ஆட் பண்ணுங்கள். 3 4 6, ஓகேங்களா? 9ஆல் டிவைட் ஆகுமா? ஆகாது, ஃப்ராக்ஷன் வரும். அப்போ இது 9ஆல் டிவைட் ஆகாது. 10ஆல் டிவைட் ஆகுமா? இங்கே வந்து ஒன்ஸ் டிஜிட்டில் 0 இருந்தால் தாங்க 10ஆல் டிவைட் ஆகும். ஸோ 10ஆல் டிவைட் ஆகாது. 11ஆல் டிவைட் ஆகுமா? ஆட் நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுங்கள். 3 + 2 is 6, ஈவன் நம்பரை கழிங்க 5. ஒன்று இது 0 வரணும், இல்லை 11ஆல் டிவைட் ஆகணும். ஸோ இது 11ஆல் டிவைட் ஆகிறது வாய்ப்பே இல்லை. 12ஆல் டிவைட் ஆகுமா? 3ஆலையும் 4ஆலையும் டிவைட் ஆச்சுன்னா கம்பல்சரி 12ஆல் டிவைட் ஆகும். ஓகே. 13ஆல் டிவைட் ஆகுமா? லாஸ்ட் டிஜிட் 4ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 8, 8 + 31 ஆட் பண்ணால் 39. 39 13ஆல் டிவைட் ஆகுமா? கண்டிப்பாக ஆகும். 3 டைம்ஸ் வந்து டிவைட் ஆகும். அப்போ இது 13ஆல் டிவைட் ஆகும். இந்த 13ஆல் டிவைட் ஆகுமா? 11ஆல் டிவைட் ஆகுமா? 7ஆல் டிவைட் ஆகுமா? 9ஆல் டிவைட் ஆகுமா? இதுதாங்க மெயினாக பார்க்கணும். ஸோ ஒரு நம்பரை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி 2ஆவது நம்பர் போடுறேங்க, பாருங்கள். இந்த 3ஆவது நம்பர் 4ஆவது நம்பர் நீங்கள் போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு கரெக்டாக வருதான்னு பாருங்கள். இல்லைன்னா எங்கிட்ட டவுட்ஸ் வந்து கமெண்ட்ஸை கேளுங்க, நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா? கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் 689 இப்படி ஒரு நம்பர் வந்துருக்குது. இது வந்து ஆட் நம்பர். இது எதால் டிவைட் ஆகும் கண்டுபிடிக்கலாம், வாங்க போகலாம். இப்போ 2ஆல் டிவைட் ஆகுமா? இங்கே ஆட் நம்பர்னால் கம்பல்சரி 2ஆல் டிவைட் ஆகாது. 3ஆல் டிவைட் ஆகுமா? 9 + 8 17, 17 + 6 is 23. 23 3ஆல் டிவைட் பண்ணால் 0 வராது. அப்போ 3ஆல் டிவைட் ஆகாது. 4ஆல் டிவைட் ஆகுமா? இது ஆட் நம்பர், 4ஆல் டிவைட் ஆகிறது வாய்ப்பே இல்லை. 5ஆல் டிவைட் ஆகுமா? இங்கே 0வும் இல்லை 5வும் இல்லை, 5ஆல் டிவைட் ஆகாது. 6ஆல் டிவைட் ஆகுமா? 2 and 3ஆல் டிவைட் ஆகலை, அப்போ 6ஆல் டிவைட் ஆகாது. 7ஆல் டிவைட் ஆகுமா? பாருங்கள், லாஸ்ட் டிஜிட்டை 2ஆல் மல்டிப்ளை பண்ணும். 18, 68 - 18 போட்டால் 15. 50 வந்து 7ஆல் டிவைட் ஆகும், ஆனால் ரிமைண்டர் 1 வரும். அப்போ 7ம் கிடையாது. 8 இது ஆட் நம்பர், 8 டிவைட் பண்ண வாய்ப்பு இல்லை. 9 6 + 8 is 14, 14 + 9 is 23. இதை வந்து 9ஆல் டிவைட் பண்ண ரிமைண்டர் வரும். அப்போ 9க்கும் வாய்ப்பு இல்லைங்க. 10ஆல் டிவைட் ஆகுமா? லாஸ்ட் டிஜிட் 0 வரல, அப்போ 10ம் டிவைட் ஆகாது. 11ஆல் டிவைட் ஆகுமா? 2 டிஜிட் ஆட் நம்பர் கூட்டி பாருங்கள். 9 + 6 is 15, -8 is 7. இப்போ 11ஆலும் டிவைட் ஆகலை. அப்போ 12ஆல் டிவைட் ஆகுமா? 12ஆல் டிவைட் ஆகுனா 3 and 4 டிவைட் ஆனால் தான் 12ஆல், ரெண்டுமே டிவைட் ஆகலை. அப்போ 12ம் இல்லை. இப்போ 13ஆல் டிவைட் ஆகுமா? 13ஆல் டிவைட் ஆகுமான்னு செக் பண்ணணுன்னா 9 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 9 4s are 36. 68 - 36 32. 9 × 4 is 36 + 68 104. 104 13ஆல் டிவைட் பண்ணால் 8, 8 13 is 104. ஸோ இந்த இடத்துல நான் தப்பு பண்ணியிருக்கேன், இது டிக்காக வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு நம்பர் வந்து 13ஆல் கம்பல்சரி டிவைட் ஆகுங்க. அப்போ 13ஆல் கம்பல்சரி டிவைட் ஆகிறது கண்டுபிடிக்கிறதுக்கு பாருங்கள் எவ்வளோ சுலபமாக பண்ணிருக்கலாம். ஆனால் இதே 618 2ஆல் டிவைட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணி 4ஆல் டிவைட் பண்ணி 5 இப்படியெல்லாம் பார்த்துட்டு கடைசியில் வந்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகிடுங்க. உங்கள் டைம் வந்து சாப்பிடும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் சொல்லி கொடுத்துருக்கேன் டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் உங்களுக்கு நல்லா புரிஞ்சு இதெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் சீக்கிரம் ஆகும்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அதேமாதிரி தம்பைக்கான அழுத்துங்க. வேறு யாருக்காவது வேணும்னா ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க. முதல்ல லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.